Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் க்ரோ அண்டு ஏஞ்சல் ஒன் ரெண்டில் எது பெஸ்ட், எந்த புரோக்கரில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம நிறையா புரோக்கரேஜ் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் க்ரோ ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி ஏமாந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட இண்டிகேஷன் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் அதில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஏஞ்சல் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா 70 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. க்ரோல பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடிக்கு மேலே ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸை பொறுத்தவரையும் ஏஞ்சல் ஒன் அண்ட் க்ரோ ரெண்டுலேயுமே நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸை பொறுத்தவரையும் ஏஞ்சல் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 240 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. க்ரோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த விதமான ஏஎம்சியும் கிடையாது. ஆனால் இந்த க்ரோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஎம்சி சார்ஜஸை உங்ககிட்டேருந்து வேற விதமாக அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறத வீடியோட நடுவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் ஏஞ்சல் ஒன்ல ஒரு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்டை வச்சு ஈக்விட்டியில் நீங்கள் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணலாம், கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணலாம், கரன்சி ட்ரேடிங் பண்ணலாம், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இதிலெல்லாம் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஐபிஓ உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும், பாண்ட்ஸ் அண்ட் டெபிட், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ், அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணி உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். பட் இப்போ நீங்கள் க்ரோல வந்து ஒரு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்விட்டியில் இன்ட்ராடே அண்டு டெலிவரி ட்ரேடிங் பண்ண முடியும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஐபிஓ, ETF இதில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். கமாடிட்டி ட்ரேடிங் பண்ண முடியாது, கரன்சி ட்ரேடிங் பண்ண முடியாது, பாண்ட்ஸ் அண்ட் டெப்டில் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டும் க்ரோ கிட்ட கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் ஏஞ்சல் ஒன் இந்த ரேஸில் வந்து வின் பண்ணுது. பிகாஸ் ஏஞ்சல் ஒன்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக மக்கள்கிட்ட இருக்க காமன் திங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளை எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ பட் எப்பயாவது யூஸ் ஆகும் அப்படிங்கிற காமன் திங்கில் வந்து அந்த பொருளை வாங்குவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஏஞ்சல் ஒன் வந்து இந்த ரேஸில் வந்து வின் பண்ணுது. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். இந்தியாவில் நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கும். அவங்க கிட்ட சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நியூ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரேட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஈக்விட்டியில் இன்ட்ராடே, டெலிவரி, கால்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் இங்கே பை பண்ணுங்க, இதை செல் பண்ணுங்க, டார்கெட் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஏஞ்சல் ஒன்ல வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். பட் க்ரோல பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. க்ரோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் புரோக்கர். க்ரோ வந்து ஒரு புதுசாக வந்து வர இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ பிளாட்ஃபார்ம் வந்து செட் ஆகுமே தவிர நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணணும், லாங் டேர்மாக வந்து ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏஞ்சல் ஒன் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ். நெக்ஸ்ட், நம்ம ஒரு புரோக்கரை செலக்ட் பண்ணும்போது முக்கியமாக எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அந்த புரோக்கர் நம்ம கிட்ட இருந்து எவ்வளோ புரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் ஏஞ்சல் ஒன் அண்ட் க்ரோ ரெண்டு பேரோட புரோக்கரேஜ் சார்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஈக்விட்டி டெலிவரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் எந்த விதமான சார்ஜஸும் வசூலிக்கிறது கிடையாது, ஃப்ரீ தான். பட் க்ரோல பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு 0.05% ஆர் 20 வந்து சார்ஜ் பண்றாங்க. இப்போ இந்தியாவில் இருக்க 99% ஆஃப் த புரோக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி டெலிவரி வந்து ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்றாங்க. பட் க்ரோ பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்றாங்க. இந்த சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதா தெரியலாம்.
பட் நீங்கள் டெய்லி ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஈக்விட்டி இன்ட்ராடேக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் வந்து 0.03% ஆர் 20 பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. க்ரோ பார்த்தீங்க அப்படின்னா அப்பையும் 0.05% ஆர் 20 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரெண்டு ஈக்விட்டி டெலிவரி இன்ட்ராடே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ வந்து ரொம்ப அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 பெர் ஆர்டர் தான் ஏஞ்சல் ஒன் அண்ட் க்ரோ. ஈக்விட்டி ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 20 பெர் ஆர்டர் தான் ஏஞ்சல் ஒன் அண்ட் க்ரோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. க்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி ஃபியூச்சர்ஸ், கரன்சி ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ், கமாடிட்டி ஆப்ஷன்ஸ், கால் அண்ட் ட்ரேட் எதுவுமே கிடையாது. ஏஞ்சல் ஒன்ல இந்த ட்ரேடிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 20 பெர் ஆர்டர் தான் ஏஞ்சல் ஒன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த brokerage சார்ஜஸ் எல்லாம் நம்மளோட டே டு டே ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸில் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணத்தோட பார்க்கலாம். க்ரோவோட brokerage கால்குலேட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஈக்விட்டி டெலிவரி அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ 500 ரூபாய் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஷேரை நம்ம வந்து ஒரு 100 ஷேர் நம்ம வாங்குகிறோம். அது 550 ரூபாய் போகும்போது நம்ம விற்கிறோம். அப்போ ஒரு ஷேருக்கு 50 ரூபாய், 100 ஷேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் நம்மளோட சார்ஜஸ் எல்லாம் போக நமக்கு எவ்வளோ வந்து கிடைக்கும் அப்படின்னா க்ரோவில் 4836 ரூபாய் கிடைக்கும். அதில் க்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜாக 40 ரூபாய் எடுத்துப்பாங்க. அண்ட் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் சார்ஜ் 105 ரூபாய், அதுக்கடுத்து எக்ஸ்சேஞ்ச் சார்ஜ் 3 ரூபா 41 காசு, செபி டேர்ன் ஓவர் சார்ஜ் வந்து 10 பைசா, ஜிஎஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபாய் 83 பைசா, ஸ்டாம்ப் டியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 7 ரூபாய் 50 பைசா. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் போக நமக்கு 4836 ரூபாய் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இப்போ சேம் இதே ட்ரேடை நம்ம ஏஞ்சல் ஒன்னில் பண்ணுறோம். அதே 500 ரூபாய் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு 100 ஷேர் நம்ம வாங்கிட்டு 550 ரூபாய்க்கு போகும்போது நம்ம விற்றுட்டோம் அப்படின்னா டெலிவரி ட்ரேடிங் பண்ணோன்னா 4859 ரூபாய் ஏஞ்சல் ஒன்னில் கிடைக்கும். க்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 4836 ரூபாய் தான் கிடைக்கும். பட் இங்கே ஏஞ்சல் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா டிபி சார்ஜஸையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இங்கே க்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிபி சார்ஜஸே இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. A DP charge 13 ரூபாய் 5 பைசா ப்ளஸ் ஜிஎஸ்டி வில் பி சார்ஜ்டு ஃபார் செல் ஒன்ஸ் பெர் ட்ரேடிங் டே பெர் கம்பெனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் டிபி சார்ஜஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4816 ரூபாய் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். ஏஞ்சல் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா 4859 ரூபாய், கிட்டத்தட்ட 43 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஏஞ்சல் ஒன்னுக்கும் க்ரோக்கும். சேம் ட்ரேடு சேம் ஷேரை நீங்கள் வாங்கி விற்கிறீங்க. பட் இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 43 ரூபாய் ஏஞ்சல் ஒன்னை விட க்ரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்மக்கிட்டேருந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா க்ரோவில் வந்து ஈக்விட்டி டெலிவரிக்கு ப்ரோக்கரேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, ஏஞ்சல் ஒன் வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல. அப்போது இந்த மாதிரி நீங்கள் க்ரோவில் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரேடுக்கும் இந்த மாதிரி உங்ககிட்டேருந்து சார்ஜ் வசூலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ வந்து ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸை வந்து ஃப்ரீ பண்ணிடுறாங்க. அதற்கு பதில் உங்களுக்கு ஈக்விட்டி டெலிவரியில் சார்ஜஸை போட்டு இது மூலியமாக உங்ககிட்டேருந்து சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இது தெரியாமல் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா க்ரோ வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் ஃப்ரீ, ஏஎம்சியும் ஃப்ரீ அப்படின்னு நினச்சிட்டு அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க. பட் நீங்கள் க்ரோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை விட ஏஞ்சல் ஒன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட். நிறையா ப்ரோக்கரேஜ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். பிகாஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது சும்மா வச்சுக்கிறதுக்கு கிடையாது, ட்ரேட் பண்ணுறதுக்காக தான். அப்போது ஒவ்வொரு ட்ரேடிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ வந்து உங்ககிட்டேருந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால ஏஎம்சி வந்து ஃப்ரீ பண்ண முடியுது. ஸோ இனிமேலாவது புரோக்கருக்கு நீங்கள் சம்பாரித்து கொடுக்காம எந்த புரோக்கர் நம்மக்கிட்ட புரோக்கரேஜ் கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த புரோக்கரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போது க்ரோ ஆப் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிசிஷன் வந்து உங்களோட கையில் தான். க்ரோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியலை எனக்கு, இப்போ தான் நான் வந்து புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு க்ரோ வந்து செட் ஆகுமே தவிர நீங்கள் வந்து கண்டினியூஸாக டெய்லி ட்ரேட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு க்ரோ வந்து சுத்தமாக வந்து செட் ஆகாது. ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாக அண்டு சீசனல் ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன் வந்து பெஸ்ட் கம்பேர் டு க்ரோ. ஓகேங்களா? அதே போல் ஏஞ்சல் ஒன்ல மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ட்ரேட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்டு டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஏஞ்சல் ஒன்ல வந்து அவைலபிளாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு பர்சனலைஸ்டு அசிஸ்டன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஏஞ்சல் ஒன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்பேர் டு க்ரோ ஆப், ஏஞ்சல் ஒன்ல ப்ரோக்கரேஜ் சார்ஜஸும் ரொம்ப கம்மி, நீங்கள் நிறையா சேவ் பண்ணலாம். அதே போல் கால்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ஏஞ்சல் ஒன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, க்ரோ வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஒன்ஸில் கொடுக்குற கால்ஸ் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஏஞ்சல் ஒன்ல ஒரு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுவும் தமிழ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க, உங்களுக்கு தமிழ்லேயே சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றது ரிலேட்டடாவோ இல்ல பிளாட்ஃபார்ம் ரிலேட்டடாவோ எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.